இன்னைக்கு மட்டும் நீ மீனோட வரல கருவாடாட்டம் வீட்டுக்கு வெளியில காய வைக்கலாமா? ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குளத்துல ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது, எல்லாம் லீவுல போயிருக்கா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முடிந்து வைக்க ஆசை, வெண்ணிலவை தொட்டு ஐயோ முத்தமிட ஆசை. டாய், நான் இங்க மீன் பிடிக்கிறதுக்கு கருவாடா காஞ்சிட்டு இருக்கேன், நீ ஜாலியா பாட்டு பாடிட்டு வரியா? இங்க வாடா. அண்ணே அண்ணனே சொல்லுங்கண்ணே. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் அண்ணன் அண்ணன் கூப்பிடாதே. சரிங்கண்ணே. அடிங்க இத புடி. வயிறு ஒரு மாதிரி இருக்கு, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நல்ல மீனா பிடிச்சி வை. அப்பா சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, சேத்து வயலாட ஐயா. ஆஹா, மீன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி அசத்திடுறேன். மீன் பிடித்து மீண்டும் ஆத்தில் விட ஆசை. மீன் பிடிக்கிறதுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? மீன் பிடிச்சு ஆத்துல விட்டு ஆசையில மண்ணள்ளி போட்டியே. அக்கா என்ன சுந்தரா? அக்கா வாளியை கொடுத்துட்டு போங்க, தண்ணி அரைச்சிட்டு வீட்டுல வந்து கொடுத்துறேன். சரி. ஆத்தா உடம்பு இன்னும் சரியாவலீங்க. ஆத்தா படுத்துட்டா வீட்டு வேலை பாக்குறதுக்கு யாரும் இல்லைங்க. குடிக்க வீட்டுல வேற தண்ணி இல்ல, அதான் நானே. நீங்க அப்படியே இருங்க, நானே தண்ணி அரைச்சு ஊத்துறேன். ஐயா, உங்களுக்கு ஏங்க கஷ்டம்? இதுல என்னங்க கஷ்டம்? யாருடைய அது? வேற யாரு? அந்த அன்னக்காவடிதான். ஊர் இல்லாம உறவு இல்லாம ஒண்டி கட்டியா இருந்தாரு, போய் சேர்ந்துட்டாரு. பாவம், கொள்ளு வைக்க கூட ஆள் இல்லாம இந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. இந்த அன்னக்காவடி போச்சுன்னா என்ன? இன்னொரு அன்னக்காவடி இருக்குல்ல, அது நம்ம ஊரோட சாபக்கேடு. யாருக்கா? எல்லாம் நம்ம சுந்தரத்தை தான் சொல்றேன். பெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு இந்த ஆத்தாளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. இனிமே அவனுக்கு எவன் பொண்ணு கொடுக்க போறான்? அப்புறம் நம்ம சுந்தரம் ஒண்டி கட்டையா அன்னத்துக்கு லாட்டி அடிக்க வேண்டியதான். ஏன் தாழுங்க? ஒண்ணு இல்லடா, அரங்குட்டு தின்னல ரங்கு பெட்டி இருக்கு, எடுத்துட்டு வா. அத்தா இதானே? இது பாருடா, உன் கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு சட்டை, பட்டு புடவை, வளையல், கொலுசு, நகை நட்டு, தாலி கயிறு எல்லாம் இதுல இருக்கு. இந்தா. இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சு இந்த வீட்டையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு துணை வேணும்டா. இந்த ஆத்தாவுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றுவியா ராசா? நிறைவேற்றி வைக்கிறாத்தா. ஊர் பையனுகெல்லாம் பேசுற மாதிரி அன்னக்கா அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துறாது.
இவளை கட்டிக்கிறதுக்கு 5000 பேர் போட்டி போடுறாங்களா, நான் தடுத்து நிறுத்துறேனா சொல்றான் நாய். எந்த நாயினே? என் பொண்டாட்டி நாய் தான். என்னைக்கு அவ தொலைஞ்சு போறாளோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அதை விடுறா, நம்ம பொழப்ப பாப்போம். வர வர தருகுல வருமானமே கிடைக்க மாட்டேங்குது. என் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உன்னை அனுப்புறேன். உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்குள்ள போற. என்ன பண்ற? நேர வீட்டுக்குள்ள போறேன். வீட்டுக்குள்ள போய் சோத்தாங்கை பக்கம் திரும்புற. என்ன பண்ற? சோத்தாங்கை பக்கம் திரும்புறேன். அப்படி திரும்பினா மேஜை மேல ஒரு போட்டோ இருக்கும். யாரு போட்டானே? அது உனக்கு தேவையில்லை. அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா சுப்பிரமணிய தேவர் மகன் கிட்ட போய் காமிக்கிறேன். அவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் வச்சுக்க, அண்ணன் இந்த பொண்ணை உங்களுக்கு முடிச்சு வைப்பாருன்னு சொல்லி கையோட தரகர் கமிஷனை வாங்கிட்டு வந்துடுறேன். அசத்தி போடுறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகொடிக்க ஆசை, முத்து முத்து இது பீச்சாங்கையே, இது சோத்தாங்கையே. அண்ணன் சோத்தாங்கை பக்கத்தான் சொன்னாரு. அப்புறம் எப்படி அண்ணி போட்டா? என்னைக்கு அவ தொலைஞ்சு போறாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன தகராறோ? ஏதோ பிளானோட தான் செய்வாரு. நம்மளுக்கு என்ன, எடுத்து கொடுக்க வேண்டியதான். இப்படி ஒரு பொண்ணை எனக்காக பாப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என் கனவு கண்ணிய நேரடியாவே கொண்டாந்து நிறுத்திட்டீங்கயா. தரகர்னா நீங்க தான் தரகர். அண்ணே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புள்ளையே கட்டி வைக்கலாம்னு அண்ணன் சொல்ல சொன்னாரு. அப்படியே தரகு கமிஷன் வாங்கி சொன்னாரு. எவ்வளவுயா தரகு? 50ங்க, அதிகபட்சம் 100ங்க. 100 என்ன 200 தர்றேன். இதே பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண சொல்லு. வரதவரையா? என்ன வண்டிக்குள்ளே குமாரமா? மாட்டு வண்டி ஓட்டுறியா இல்ல கழுத வண்டி ஓட்டுறியா? அவனாவது வண்டி ஓட்டுறதாவது பொட்டப்பைய. டீச்சர் கெட்டியா புடிச்சுக்க.
ஆசை செத்து போச்சுண்ணே. அத்தா! ஆ! ஆய்! அண்ணே, நானும் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறேன். வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். நீ என்ன தன்னந்தனியா இங்கிறது கஷ்டப்படுற? பேசாம இருக்கிற நிலத்தை வித்துட்டு பட்டணத்துல மாமா வீட்டுல வந்து தங்கியேன். என்னடா சொல்ற? உன் பட்டணத்தை படிப்பு இப்ப கிடைச்சிருக்க வசதியான சம்பந்தம் எப்பறம் வந்துச்சு? எல்லாம் நம்ம நிலத்தால் தான் வந்துச்சு. என்ன நிலைமை வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த நிலத்தை மட்டும் நான் விற்க மாட்டேன். நல்ல நேரத்துல வாய கலர் 2 நிமிஷத்துல வந்துடுறாங்க. தம்பி, டேய், வெளிநாட்டுக்கு போற, உடம்பு பாத்துக்க, நல்ல படி. இந்த அண்ணனுக்கு அடிக்கடி கடுதாசி போடுறா. நேரமாச்சு, வாங்க கூட்டிட்டு வரா. போயிட்டு வரீங்க. ராசா, பார்த்து வரக்கூடாது. தலையை அடிச்சுக்கிட்டியே, ரொம்ப வலிக்குதாப்பா? எங்கே காட்டு. ஏண்டா ராசா வெறும் தரையில உட்கார்ற? பாயில உட்காரு. இந்தா.
உங்க கலக்கத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறந்தவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அப்புறம் உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில இடமே இருந்திருக்காது. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க.